வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற சார்ட் வந்து 1 வீக் டைம் ஃப்ரேமோட சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன், அதாவது வீக் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாலடைல் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது. பட்ஜெட்டே அதன் காரணமாக மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. ரெண்டாவது அந்த டாரிஃப் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறது அப் ட்ரெண்ட் வந்து போயிருந்தது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே வாரத்தில் அல்லது வந்து ஒரே நாளுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு முன்ன பின்ன நடந்ததுனால வித்தின் வீக்குள்ளே நமக்கு வந்து இவ்வளோ பெரிய மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 26,400 ஹை, அதே மாதிரி லோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,600, 400 அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600, ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி கேண்டல்லாம் நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு, லோயர் டைம் ஃப்ரேம்லேயே இது மாதிரி கேண்டல்லாம் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும், மூவ் ஆகிறதே வந்து கஷ்டமாக வந்து இருக்கும். ஒரு 5 கேண்டில் அல்லது வந்து ஒரு 7 கேண்டில் வந்து இந்த பெரிய கேண்டிலுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், மார்க்கெட்டில் பெருசாக மூவ் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் வந்து போயிடும். வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து மாட்டியிருக்கு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு இது மாதிரி இவ்வளோ பெரிய கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு உள்ளே வந்து குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 5 கேண்டல்லேருந்து ஒரு 7 கேண்டல் இதுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகும். அப்போ ஒரு 5 வாரத்துலேருந்து 7 வாரம் நமக்கு வந்து பெருசாக பயங்கரமான ஒரு வாலடைல் மேபி வந்து கிடைக்கலாம். ஆனால் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெண்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது. ஸோ ஃபர்தராக வந்து பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் இது எப்படி வந்து ட்ரேடு வந்து ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஆக போகுது. ஏன் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்று நமக்கு வந்து இந்த 26,400 வந்து ஃபஸ்ட்டு வந்து உடைக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஹையாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதோட ஹை வந்து இந்த இடத்துல இருக்கா, அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை அப்படி ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆல் டைம் ஹையாகவும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கேண்டலோட லோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 24,600 வந்து இருக்குது. இந்த லெவலில் வந்து உடச்சிட்டு வந்து போகணும், இந்த 24,600 உடச்சிட்டு வந்து போகணும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்கணும். அதே மாதிரி இந்த 24,600 உடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து வரணும், அல்லது வந்து வேர்ல்டு லெவலில் நமக்கு வந்து வரணும். அப்படி உடைச்சா தான் வந்து இதில் ஏதாவது ஒரு பக்கம் வந்து உடச்சிட்டு வந்து போகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 கேண்டில் 7 கேண்டில் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகும். அந்த ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து மாறிடும். ஒன்ஸ் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சர்டன் ஒரு 5 கேண்டில் ஒரு 7 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து வரும் வாரம் அப்படிங்கிறது வந்து வரும் வாரம் கிடையாது, வரும் மாதமே நமக்கு வந்து இப்படி ஏதாவது வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது நமக்கு வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது நடக்கணும், ஏதாவது ஒரு வார் ரிலேட்டட் அல்லது வந்து ஒரு டாரிஃப் ரிலேட்டட் அல்லது வந்து மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இதில் ஏதாவது ஒரு நடந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு 1000 பாயிண்ட்டு 1500 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பிரேக் அவுட் கிடச்சி நமக்கு ஏதாவது ஒரு மூவ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்து வந்துடணும், அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஜூலையிலேருந்து, அதாவது 2025 ஜூலையிலேருந்து ஒரு ஹை லோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஒரு சேனல் மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த சேனலை விட்டு பெருசாக வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டும் போகலை, ஒரு டவுன் ட்ரெண்டும் வந்து வரலை. ஓவராலாக இந்த சப்போர்ட் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க, ஓவராலாக இந்த ரெசிஸ்டன்ஸும் வந்து அப்படியே வந்து ஹோல்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இன்பிட்வீன் கேப்பில், அதாவது இந்த சேனலுக்கு ஒரு இன்பிட்வீன் கேப்பில் வந்து நமக்கு வந்து ட்ரேட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதமாக தான் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று இது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரைக்கும் வந்து மினிமம் வந்து மார்க்கெட் வந்து ரீச் வந்து பண்ணும் டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். அல்லது அப் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறி நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த 2 விஷயங்கள் நமக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா எத்தனை பாயிண்ட் வந்து மூவ் ஆகும்? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,600 கிட்ட வந்து இருக்கும். இதோட ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,600. அப்போது ஒரு 1000 பாயிண்ட் வந்து மூவ் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி டவுன் சைடு அப்படிங்கிற பட்ச இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்போ க்ளோசிங் 25,600. ஸோ டவுன் சைடு அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 25,100 25,000 அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்டு, டவுன் சைடு அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு இந்த சேனலை வச்சு நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் வந்து இன்னும் மைண்டில் வந்து ஏற்றிக்கணும். டெய்லி டைம் ஃப்ரேம் தான். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நிறைய கேப்பெல்லாம் வந்து விட்டுருக்கோம். ஸோ அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் வந்து இருந்தது. அது எங்கே அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,225 ஒரு 25,100 கிட்ட வந்து ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து ஒரு கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருந்தது. அங்கே இடத்துல ஒரு கேப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் நமக்கு வந்து ஒரு டாரிஃப் ரிலேட்டட் நியூஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கேப் வந்து அகெயின் வந்து பிரிண்ட் ஆச்சு. நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 300-400 பக்கம் வந்து ஒரு கேப் வந்து பிரிண்ட் ஆச்சு. இப்போ 2 கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேப் வந்து ஃபில் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு கேப். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4 கேப் வந்து தொடர்ந்து பேக் டு பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிது. மோரார்லெஸ் நமக்கு வந்து இந்த 2 கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. இதில் இப்போ வந்துக்கு நமக்கு வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேப்பு சின்ன கேப்பை வந்து ஃபில் ஆயிரும். அப்போ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வீக் நாம் வந்து ஒரு 25,100 25,000 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து ரீவிசிட் வந்து பண்ணுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இந்த சின்ன கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து மோஸ்ட்லி வந்து ஃபில் வந்து பண்ணிடுவாங்க. அப்போ டவுன் சைடு அப்படிங்கிறது இந்த வீக் வந்து 25,100 25,000 வரைக்கும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போது அப்படின்னா இந்த லோவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணணும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறாங்க, இந்த லோவை நமக்கு வந்து பிரிண்ட்டே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஏன்னா ஏற்கனவே இந்த ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் அந்த சேனல் வச்சு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த சேனல் படி நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துச்சு அப்படின்னா 25,900 26,000 நோக்கி வந்து மினிமம் வந்து இந்த வீக் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு சேனல் மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து கிடைக்கலாம் அப்படின்னா ஒரு 2 விதமாக வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, ஏன்னா ப்ரைஸ் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேயோ அல்லது வந்து ஒரு சப்போர்ட்லேயோ நமக்கு வந்து இல்லை. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் போகும், இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு இன்பிட்வீன் கேப்பில் வந்து இருக்குது. அப்போ இதனால் வந்து அப் ட்ரெண்டுன்னு பெருசாக நம்ம ஒரு விஷயம் சொல்ல முடியாது, டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட முடியாது. என்ன நடக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ்கிட்டயோ ஒரு சப்போர்ட்டுக்கிட்டேயோ வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஒன்று, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் மேலே ஏறி இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்து நகர்ந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்கலாம். அது எப்போ அப்படின்னா இந்த இடத்துல அகெயின் இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹையர் லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து மறுபடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி மறுபடியும் இப்படி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அகெயின் இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் நகரணும். ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. இந்த லோவை கட் பண்ணி இன்னொரு லோ வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல சின்னதாக நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் வந்து மேலே ஏறி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம், அல்லது வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இப்படி வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா 25,100 25,000 மார்க்கெட் வந்து டச் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறப்ப ஒரு 25,000
700 நோக்கி வந்து அகெயின் வந்து மேலே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலை வச்சு நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேம் 1 hour டைம் ஃப்ரேம் தான். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அகைன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணாங்க, அது அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி கீழே வந்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இன்னும் அந்த ட்ரேடிங் விண்டோ அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமிங் எது வரைக்கும் வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணலாம் மார்க்கெட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25ஆம் தேதி வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. பை சான்ஸ் இந்த வீக் நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களோட அந்த டாரிஃப் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ணுறோம், இது வந்து சட்டத்திற்கு எதிரானது, அந்த ட்ரேட் ரிலேட்டட் சட்டத்திற்கு முற்றிலும் வந்து எதிரானது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு லெவலில் மார்க்கெட் வந்து கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் போட்டது தான், ஸோ அந்த நான் ஏற்கனவே போட்ட அந்த டாரிஃபுக்கு தானே நீங்கள் வந்து ஸ்டே விதிக்கிறீங்க, நான் புதுசாக இன்னொரு டாரிஃபுக்கு வந்து விதிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் 10% 15% அப்படின்ட்டு உலக நாடுகள் எல்லாருக்கும் வந்து ஒரு டாரிஃப் வந்து போட்டு விடுறாரு. அப்போ மறுபடியும் வந்து நடக்குது அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்குது. ஸோ இதனால் வந்து ஒரு வாலட்டைலான ஒரு நியூஸ் வந்து இருக்குது. ஒன்று ஒரு பாசிட்டிவ் நியூஸ், அந்த பாசிட்டிவ்க்கு இன்னொரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. அப்போ அதோட ரியாக்ஷன் மார்க்கெட்டில் மண்டே ஓப்பனிங் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து தெரியணும் அப்படின்னா அந்த ப்ரீ மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு அப் ட்ரெண்ட் போகிறது, ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றது, இது எல்லாமே வந்து அந்த ப்ரீ மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து இந்த ட்ரேடிங் விண்டோவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25ஆம் தேதி வரைக்குமே அந்த ட்ரேடிங் விண்டோ இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து உடைக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து யோசிக்கவே முடியும். அது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அல்லது அந்த அமெரிக்கன் நியூஸ் பேஸ்ட் ஏதாவது ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறது, ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றது ஏதாவது வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து நிஃப்டி 50 வந்து எடுத்துருக்கிறாங்க. அதாவது ஒரு 25,380 ஒரு 25,490, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக நிஃப்டி 50 வந்து 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு 25,900 26,000 நோக்கி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வீக்கு, எங்கேயுமே வந்து ஒரு இந்த 25,400 850 கீழே வந்து மார்க்கெட்டு போகலை. அதே மாதிரி இந்த 25,900 26,000 இதை உடச்சிட்டு வந்து மேலே போகலை அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும். மேக்ஸிமம் 26,000, மேக்ஸிமம் ஒரு 25,350, இதுதான் வந்து மேக்ஸிமம் அப் அண்ட் டவுனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் ஒரு நெகட்டிவான ஒரு மூவ் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கேப் வந்து இருக்குது, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ 25,100 மினிமம் வந்து கீழே வந்து இறங்கும். கொஞ்சம் ஒரு ரேர் கேஸாக ஒரு 25,000க்கும் கூட வந்து டச் வந்து பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது டவுன் சைடு. அப்போ மேக்ஸிமம் இந்த வீக்கோட ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து 26,000 வந்து இருக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த வீக்கோட மேக்ஸிமம் ஒரு டவுன் சைடு அப்படிங்கிறது வந்து ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.